மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க, ஜென்ம சனியில் இருக்கீங்க. சனி பகவான் ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து ஒரு இனம் புரியாத குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன பண்ணாலும் குழப்பம், எது பண்ணாலும் குழப்பம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே பல முறை குழம்புறீங்க, செஞ்சு முடிச்சப்பறம் இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ, இதை நம்ம இப்படி செஞ்சுட்டோமோ, இதை இப்படி செய்யாமல் இந்த ஆங்கிளில் செஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான குழப்பத்திலே இருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏண்டாப்பா வாழறோம், எதுக்குடாப்பா வாழறோம், வாழ்க்கையில் என்ன அர்த்தம், வாழ்க்கையினோட அர்த்தத்தை என்ன நம்ம தேடிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஜென்மசனி. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க, நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக நான் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு இவ்வளோண்டு பிரச்சனை, அதை கிளியர் பண்ண என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். அதுக்கெல்லாம் காரணம் யார்? ஜென்மசனி. உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சு? சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு அதுக்கும் மேலே குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடர். எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறது இல்லை. அவர் பாட்டு ஜென்ம சனியாக இருந்தாலும் அவர் சிவனே நிற்க போகிறார். நம்ம பாட்டு நம்ம முன்னே எப்படி இருந்தோம், அதீத புத்திசாலியாக, அதீத வந்து பார்த்திங்கன்னா எந்துவோ ஓடி 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 செயல்பட்டுட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஓடி 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 செயல்களை செய்யக்கூடிய காலகட்டம். சூப்பர். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதுக்கும் மேலே வேறு ஏதாவது நல்லது நடக்குமாம்மா? நடக்கும்மா. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12 அதிபன், லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். சரிம்மா, வழிபாடு அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கால பைரவனை வழிபாடு பண்ணணும்மா. பொதுவாக கால பைரவனை தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லைம்மா, தினம்தோறும் கூட கால பைரவனை வழிபாடு பண்ணலாம். நம்மளுக்கு நேரம் இல்லைம்மா, நாங்கள் வந்து அப்பப்போ காலபைரவன் கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா, முதல்ல வந்து சிவன் கோயிலில் தான் காலபைரவர் இருப்பார். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோயிலெல்லாம் கூட காலபைரவர் இருக்கார். விநாயகர் கோயிலில் பக்கத்துலேயே இருக்க ஒரு அம்பிகை கோயிலில், எல்லா இடத்துலையும் மாரியம்மன் கோயிலில், எல்லா இடத்துலையும் காலபைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதாம்மா செய்து முடியும். அப்படின்னா நீங்கள் தினம்தோறும் கூட காலபைரவர் கோயிலுக்கு போகலாம். இல்லை சனிக்கிழமை தோறும் காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு ஒரு நம்ம வந்து கருப்பு துணியில் எள்ளு போட்டு, சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எள்ளு மூட்டை போட்டு நல்லெண்ணெய் போட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லைம்மா எங்களால் அது கூட போக முடியலம்மா, வீட்டில் இருந்தபடியே ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னா காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸும் முடியும் போது காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்ற மாதிரி முடியும். தேவராஜ சேவியமான அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த காலபைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரும்மா. பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்கம்மா, நல்லது மட்டுமே நடக்கும்.